வணக்கம். வெல்கம் டு இங்கிலீஷ் கலாட்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேர்ட்ஸ் ஆஸ் இஸ் மற்றும் ஆஸ் ஆஃப். இந்த ரெண்டு வார்த்தைகளுமே சாதாரண ஆங்கில வார்த்தைகள் கிடையாது. ரெண்டுமே இடியம்ஸ் அப்படிங்கிற ரகத்தை சேர்ந்தவை. அப்படின்னா என்னன்னு பார்த்தா, ஆங்கிலத்தில் நிறையா வேர்ட்ஸை ஒன்று சேர்த்தி அதுக்கு ஒரு தனி மீனிங் கொடுத்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கிற வேர்ட்ஸை தான் இடியம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பொதுவாக ஆஸ் இஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆஸ்க்கு ஒரு பொருள் இருக்கும், ஆஃப் இல்லை இஸ்ஸுக்கு இன்னொரு பொருள் இருக்கும். ஆனால் ஆஸ் இஸ் இந்த ரெண்டு வேர்ட்ஸையும் சேர்த்து ஒன்றா யூஸ் பண்ணும்போது அதுக்கு முற்றிலும் வேறு ஒரு பொருள் இருக்கும். ஸோ மீனிங் வந்து ஒரு புது மீனிங்காக இருக்கும், டிஃப்ரெண்ட் வேர்டு இது. ஆஸ் ஆஃப் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆஸ்க்கு போன்ற ஆஃப்க்கு உள்ள, ஆனால் ஆஸ் ஆஃப்னு சேர்த்து சொல்லும்போது அதுக்கான பொருள் இதுவரை. ஆஸ் இஸ்ஸுக்கு ஆஸ் என்றால் போன்ற, இஸ் என்றால் இருத்தல். ஆனால் ஆஸ் இஸ்னு நம்ம சேர்த்தி சொன்னோம்னா இது போல், இந்த நிலையிலே அப்படின்னு அதுக்கு பொருள் வரும். ஆஸ் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஆஸ் ஆஃப் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் காலகட்டத்தை குறிக்கும். அதாவது இந்த காலம் வரை, இதுவரை, அதில் இந்த காலத்தின் நிலவரப்படி இப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆஸ் ஆஃப் அப்படிங்கிறத பொதுவாக டுடே கூட தான் சேர்த்து யூஸ் பண்ணுவோம். ஆஸ் ஆஃப் டுடே அப்படின்னா இன்று வரை, இன்றைய நிலவரப்படி. He has to pay ₹1000 towards interest as of today. இந்த வாக்கியத்துக்கான பொருள், அவர் இன்று வரைக்கும் ₹1000 வட்டி செலுத்த வேண்டும். அதாவது இன்றைய நிலவரப்படி அவர் ₹1000 வட்டி செலுத்த வேண்டும். ஸோ இந்த வாக்கியம் பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம கடைசியில் யூஸ் பண்ணுவோம். இது வந்து இன்றைய நிலவரப்படி அப்படின்னு நேரத்தை குறிக்குது. அதனால் இது வந்து டீட்டெயில்ஸ், ஒரு வாக்கியத்தில் டீட்டெயில்ஸை நம்ம கடைசியில் தான் இங்கிலீஷில் ஆட் பண்ணுவோம். அந்த இடத்துல தான் இதை நம்ம சொல்லுவோம். பொதுவாக சப்ஜெக்ட்லேயோ இல்லை செயலை குறிப்பிடுற அந்த வேர்ப்லேயோ இது வராது, கடைசியில் இருக்கிற டீட்டெயில்ஸில் தான் வரும். As of next month, car prices will go up. இதை நம்ம வேறு மாதிரி எழுதணும்னா கார் ப்ரைஸஸ் வில் கோ அப் ஆஸ் ஆஃப் நெக்ஸ்ட் மந்த். அதுதான் கரெக்டான வாக்கியம். பட் நம்ம அதிகமாக டெய்லி லைஃப்பில் இதை ரைட்டிங்கில் யூஸ் பண்ணும்போது ஆஸ் ஆஃப் நெக்ஸ்ட் மந்த் அந்த பின்னாடி இருக்கிறத முதல்ல கொண்டு வருவோம், டீட்டெயில்ஸை முதல்ல கொண்டு வந்து யூஸ் பண்ணுறோம். அதனால தான் இங்கே ஒரு கமா வருது. கமாவுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த வாக்கியத்தை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி அதோட வரிசையை மாற்றி எழுதுகிறோன்னு அர்த்தம். சொல்லும்போது, பேசும்போதோ வாசிக்கும்போதோ இந்த கமா வர இடத்துல ஒரு சின்ன கேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சொல்லணும். ஸோ தட் கேட்குறவங்களுக்கு அது ஈஸியாக புரியணுங்கிறதுக்கு. ஸோ ஆஸ் ஆஃப் நெக்ஸ்ட் மந்த் கார் ப்ரைஸஸ் வில் கோ அப். இதுக்கான பொருள், அடுத்த மாதத்தில் இருந்து கார் விலைகள் உயரும். அதாவது அடுத்த மாத நிலவரப்படி கார் விலைகள் கூடும். ஆஸ் ஆஃப் டுமாரோ இட் வில் ஹாவ் பீன் 10 years since this house was built. நாளைய நிலவரப்படி அல்லது நாளை வரை இந்த வீடு கட்டப்பட்டு 10 ஆண்டுகள் ஆகியிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆஸ் இஸ். ஆஸ் இஸ் அப்படின்னா இது போல், அதாவது இந்த நிலையிலே, இதே மாதிரி அப்படின்னு அதுக்கு பொருள். ஐட்டம்ஸ் ஆன் டிஸ்பிளே வில் பி சோல்ட் ஆஸ் இஸ். ஸோ இங்கேயும் ஆஸ் இஸ் வந்து கடைசியில் தான் பொதுவாக வரும். சப்ஜெக்ட்லேயோ வேர்ப்லேயோ இதை கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டோம். இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம், காட்சியில் உள்ள பொருட்கள் இருக்கும் நிலையிலே விற்கப்படும், அப்படியே விற்கப்படும். Items on display will be sold as is. Bonds are safer than stocks as is commonly known. ஸோ பொதுவாக அறியப்படுவது போல் இல்லை பொதுவான நிலையில் பத்திரங்கள் பங்குகளை விட பாதுகாப்பாக இருக்கும். Economic slowdown increases prices as is the case now. பொருளாதார மந்தநிலை விலைகளை அதிகரிக்கும், இப்போது இருப்பது போல், இப்போ இருக்கிற மாதிரி. ஸோ இந்த ஆஸ் இஸ், ஆஸ் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம நார்மல் இங்கிலீஷ் வேர்ட் மாதிரியே நிறையா விதமான சென்டென்சஸில் யூஸ் பண்ணலாம். அது நார்மல் சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம், குவெஸ்டினாகவும் யூஸ் பண்ணலாம், நெகட்டிவ் சென்டென்சஸ்லையும் யூஸ் பண்ணலாம். ஒரு குவெஸ்டினாக யூஸ் பண்ணும்போதும் நம்ம இந்த ஆஸ் இஸ், ஆஸ் ஆஃபை அந்த வாக்கியத்தோட கடைசி பகுதியில் தான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம். வில் யூ செல் திஸ் கார் ஆஸ் இஸ். இப்போ இந்த ஆஸ் இஸ்ஸை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா வில் யூ செல் திஸ் கார், இந்த காரை நீங்கள் விற்கிறீர்களா, இது ஒரு சாதாரண குவெஸ்டின். இது கூட ஆஸ் இஸ் அப்படிங்கிறத சேர்த்துக்கிட்டோம்னா, இந்த காரை நீங்கள் இப்போது இருப்பது போலவே விற்கிறீர்களா, மேலே வேறு எந்த பழுதுகளும் சரி பார்க்காமல் இல்லை பெயிண்ட் அடிக்காமல் அதெல்லாம் எதுவும் புதுப்பிக்காமல் அப்படியே விற்கிறீங்களான்னு கேட்குறதுக்கு வில் யூ செல் திஸ் கார் ஆஸ் இஸ். ஆஸ் ஆஃப்க்கு
வாட் இஸ் யுவர் எக்ஸாக்ட் ஏஜ் ஆஸ் ஆஃப் டுடே. ஸோ வாட் இஸ் யுவர் எக்ஸாக்ட் ஏஜ் அப்படின்னா உங்கள் சரியான வயது என்ன. கூட ஆஸ் ஆஃப் டுடே ஆட் பண்ணிட்டோம்னா இன்று வரை உங்கள் சரியான வயது என்ன அப்படின்னு பொருள். இப்போ நெகட்டிவ்க்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். திஸ் ஹவுஸ் இஸ் நாட் பிக் ஆஸ் இஸ். ஸோ இந்த ஆஸ் இஸ் இல்லாமல் சொன்னிங்கன்னா திஸ் ஹவுஸ் இஸ் நாட் பிக், இந்த வீடு பெரியதாக இல்லை. ஆஸ் இஸ் சேர்த்துக்கிட்டோம்னா இந்த வீடு இப்போ இருக்கும்படியே இது பெரியதாக இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு சமம். The economy is not stable as of today. இன்றைய நிலவரப்படி பொருளாதாரம் சீரான நிலையில் இல்லை. ஸோ இது நெகட்டிவ்க்கான உதாரணம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆஸ் இஸ் ஆஸ் ஆஃப் கூட டைரெக்டாக நாட்டை சேர்க்க மாட்டோம். நாட் ஆஸ் இஸ் நாட் ஆஸ் ஆஃப்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஆஸ் இஸ் ஆஸ் ஆஃப்ங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா தகவலை தான் அந்த வாக்கியத்தில் கொடுக்குது. நிலை அல்லது நேரத்தை குறிப்பிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா தகவலை தான் கொடுக்குது. ஸோ இந்த நாட் இல்லை ஸ்டேபிள், நாட் இல்லை நோ அப்படிங்கிற வேர்ட்ஸை வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி அந்த வாக்கியத்தில் யூஸ் பண்ணுவோம். கூட அந்த வாக்கியத்தில் கூடுதலாக கடைசியில் ஆஸஸ் இல்லை ஆஸ் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். டைரெக்டாக நெகட்டிவ் வேர்ட்ஸை இந்த 2 இடியம்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாக நம்ம கவனிக்க வேண்டியது ஆஸ் இஸ் ஆஸ் ஆஃப் இது ரெண்டையுமே நம்ம டெய்லி லைஃப்பில் பேசும்போது கேஷுவலாக நம்ம பேசும்போது கான்வர்சேஷன்ஸில் பொதுவாக யூஸ் பண்ண மாட்டோம். ஆஸ் ஆஃப் அப்படிங்கிறது பொருளாதாரம் சார்ந்து வங்கிகளில் இல்லைன்னா கணக்கு எழுதும்போது தான் வந்து அதிகமாக இதை யூஸ் பண்ணோம். இன்றைய நிலவரப்படி இல்லை நாளைய நிலவரப்படி இந்த விலைகள் இப்படி இருக்கும் அப்படின்னு கணக்கு வழக்குக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதே ஆஸ் இஸ் அப்படிங்கிறது பொதுவாக லீகல் டாக்குமெண்ட்ஸ் சட்ட பத்திரங்கள் தான் யூஸ் பண்ணுவோம். அதுவும் எங்கே வரும்னா நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எழுதுவோம்ல, அந்த யூசர் அக்ரிமெண்ட்ஸு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எழுதும்போது தான் ஆஸ் இஸ் அப்படிங்கிறத பொதுவாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அது போக நம்ம டெய்லி கான்வர்சேஷன்ஸில் பேசும்போது இதை வந்து கேஷுவல் கான்வர்சேஷன்ஸ் இல்லை பர்சனல் கான்வர்சேஷன்ஸில் வராது. இது அஃபீஷியலாக பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுற இடியம்ஸ் தான் இது ரெண்டுமே. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கிலீஷ் கலாட்டாக்கு. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.